இந்த கோயம்புத்தூர்ல நம்முடைய 10 ரூபாய் பாலாஜி சாராய அமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஐயா நமக்கு ஒரு நல்ல வேலை பண்ணிட்டார். அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இதற்கு முன்பெல்லாம் அந்த தொகுதியில போட்டி போடும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டி போடுவார். திமுக காரன் நிற்பா, இந்த பக்கம் நம்முடைய ரட்டளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கும். இந்த முறை செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா, அவர் கரூர்ல இருந்து வந்தார். மொத்த கோயம்புத்தூர் திமுகவையும் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சை இந்த முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார். சிங்கானல்லூரை சார்ந்த இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், சிங்கானல்லூர் காங்கிரஸ், கவுண்டபாளையம் காங்கிரஸ், செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து வந்து மொத்தமாக கோயம்புத்தூர் தெருக்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவரு போய் கோயம்புத்தூர் தெருக்கள் நிற்கிறார். அதனால சிங்கானல்லூர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாக்கும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஐயா 10 ரூபாய் பாலாஜி என்பவர் விஷக்கிருமி. நீங்க யாராவது எலெக்ஷன் முடிந்த பிறகு கரூர் பக்கம் போனீங்கன்னா கரூருக்குள்ள தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஐயா 251 பட்டி போட்டிருக்கிறாங்க. 251 பட்டினாங்க. ஐயா இந்த மாதிரி இடம் இருக்கும்னா, ஒரு பொதுவா இடம் இருக்கும்னா இங்க ஒரு பட்டி போட்டுருவாங்க, ஷெட் அடிச்சு பட்டி போட்டுருவாங்க. பட்டிக்கு வெளியே முனியாண்டி மேஸ்திரி எழுதியிருப்பாங்க, பொங்கல் 5 ரூபாய், காஃபி 10 ரூபாய். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்தா அது ஹோட்டல் மாதிரி தெரியணும் அப்படின்னு காலையில மக்களை கூட்டிட்டு போய் பட்டிகள் உட்கார வச்சுட்டு சாயந்தரம் திறந்து விடுவாங்க. நம்ம கரூர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சென்னைக்கு வந்தாரு, எலெக்ஷன் கமிஷனை போய் பார்த்தாரு. 251 பட்டியும் போட்டோ எடுத்து கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு ஆர்டர் போட்டிருக்காங்க. கரூர்ல 251 பட்டியும் பூட்டி சாவி கலெக்டர் கையில் இருக்கு. 251 பட்டியும் பூட்டியாச்சு. ஐயா எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சில இடத்துல பட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு திமுக காரன் சொன்னா, அண்ணன் பட்டி போட்டா பிரச்சனை இல்லைன்னு, ஏதோ டீ காஃபி கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடலாம். உள்ள உட்கார்ந்து இருக்கிறோன்னு அந்த வெயில்ல உதயநிதி படத்தை போட்டு விட்டானே பார்க்க சொல்லி, அதான் முடியல. அருமை சொந்தங்களே, அந்த பட்டி போட்டு பட்டியல மக்களை அடைத்து வைத்து அவங்களுக்கு ஒரு பொங்கல் டீயும் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு பாடுறானா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அருமை சொந்தங்களே. அதனால்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இவை யாரு நம்மளை வந்து ஒழிக்கிறதுக்கு, நாம முதல்ல இவனை ஒழிப்போம். அதனால்தான் அருமை சொந்தங்களே, எனக்கு தெரியும் இந்த பகுதியில கோயம்புத்தூர் தெற்குல அருமை சகோதரர் அருமையான அம்மன் அர்ஜுனன் அவர்கள் நடந்தே போறார், நடந்தே மக்களை பார்க்கிறாரு, எல்லோரையும் பார்க்கிறார். அங்கே வெற்றி உறுதி.